வினய், ஏய் மா கிளம்பலாமாமா? அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். மா அவர் எப்பமா கிளம்புறது? அவருக்கு ஏதாவது எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், சுத்தம் விடிஞ்சிரும். மா நீ மாமா நம்ம போலாம். இல்ல கண்ணா, இப்ப என்ன அவசரம்? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். மா வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஐயோ எனக்கு இங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ப்ளீஸ். வினய், 2 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு டிஸ்சார்ஜ். ஹலோ ராம்கி, என்ன நீங்க உங்க பேஷண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? See, I'm not your patient ராம்கி. எப்ப அன்கான்ஷியஸா வீட்ல விழுந்து ஹாஸ்பிடல் வந்தியோ அப்பவே நீ என்னோட பேஷண்ட் தானே? ஐயோ அப்ப நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் பா, உங்க சீட்ல உட்கார சொன்னாலே நான் மாட்டேன்னு. இந்த பெட்ல போய் என்ன 2 நாள் இருக்க சொல்றீங்க? இங்க பாருங்க, என்னால 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. மா நான் வேணா கிளம்புறேன், நீ வேணா அப்பா கூட இருந்து. ஹேய் வினய் ப்ளீஸ், இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. இங்க என்ன வசதி உனக்கு கம்மியா இருக்கு? டேய் எனக்காக ஒரு 2 days இங்க இருடா. நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ். அப்பாவோட ரெக்வெஸ்ட். அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த இந்த மெடிசன் ஸ்பெல்லாம் என்னால தாங்க முடியாம குமட்டிக்கிட்டு வருது. ஆமா, இங்க அடைச்சு வைக்கிறதுக்கு தான் என்ன யூஸ்ல இருந்து வர சொன்னீங்களா? சரி, என்ன பேஷண்ட் நினைச்சா வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்லடா, எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் வீட்ல வச்சு கொடுக்க முடியாது. நீ ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாகணும். வினய், அப்பா சொல்றது கேளு. 2 நாள் தானடா. ஐயோ மா மா முடியலமா, ப்ளீஸ் மா. வினய், நான் சொல்றத கேப்பியா இல்லையா? நான் அப்பா மட்டும் இல்ல, உன்னோட டாக்டர். இது முதல்ல வீடு இல்ல ஹாஸ்பிடல். நான் இங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். 2 நாள் நீ இங்க தான் இருக்க போற, இருந்துதான் ஆகணும். புரியுதா? ஹலோ ஹலோ, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, நான் பேஷண்ட், நீங்க டாக்டர், அவ்வளவுதானே? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கேன். ஓகேவா? மா நீங்க போங்கம்மா, நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன். போங்க போங்க. குட். சரிப்பா, அம்மா நாளைக்கு வந்து பாக்குறேன்ல. இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஓகே தான். நீங்க டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. ஓகே மித்ரா, உன்னை டாக்டர் கூப்பிடுறாரு. இப்போ வா. ஆமா, உடனே வர சொன்னாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. மே ஐ கம் இன் டாக்டர்? வாமா. என்னம்மா, ரூமுக்கு கிளம்புறியா? ஆமா டாக்டர், நீங்க என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க. மித்ரா, வினய் இன்னும் 2 நாள் இங்கதான் இருக்க போறான். என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, he is fine. அவனுக்கு சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நத்திங் சீரியஸ். ஓகே டாக்டர். அதுக்குதான் உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன டாக்டர் உதவின்னு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். மித்ரா, வினயோட ஹெல்த்ல எனக்கு இருக்கிற சில சந்தேகங்களை கிளியர் பண்றதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அதுக்கு அவன் எனக்கு 2 நாள் முழுசா கோஆபரேட் பண்ணணும். ஆனா அவங்கிட்ட இப்படி அவ்வளவு ஈஸி இல்ல. வினய பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஆமா டாக்டர், அவரை 2 நாளைக்கு ஒரே இடத்துல, அதுவும் ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். வினய் இங்க இருக்க போற 2 நாளும் நீதான் அவனை பாத்துக்கணுமா? டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் எப்படி அவரை? ப்ளீஸ்மா,
இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். இந்த பொறுப்பை நான் இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கொடுக்க முடியும். பட் மத்த எல்லாருக்கும் இது ஒரு டீன் கொடுக்கிற டாஸ்க், அவ்வளவுதான். அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட பொறுப்பும் அக்கறையும் நான் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீ எனக்காக செய்வன்னு நம்புறமா? மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? எனக்காக நீ இதை செய்வதானே? கண்டிப்பா டாக்டர். தேங்க்யூ மித்ரா. ஆனா பார்த்து ஹேண்டில் பண்ணணுமா? அவன் எப்ப விளையாடுவான், எப்ப சீரியஸா இருப்பான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன் டாக்டர், நீங்க தைரியமா இருங்க. தேங்க்யூமா. நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். பாய். பாய். வினய் சார் ரூமுக்கு போய் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு போயிடலாமா? இத கொஞ்சம் பாத்துக்கோங்க, இப்ப வந்து. ஓகே மேடம். சார் ப்ளீஸ் இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க சார். அங்க வச்சுட்டு போங்க. இல்ல சார், 5 hours ஒன்ஸ் கொடுக்கணும், டைம் மிஸ் ஆக கூடாது. அதுக்கு தான் சார். நீங்க போடுங்க சார். சிஸ்டர், என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன குழந்தை மாதிரி இருக்கா? பின்ன அங்க வச்சுட்டு போங்க. 5 hours ஒன்ஸ் தானே, அதை நானே போட்டுக்கிறேன். உங்களுக்கே வீண் டென்ஷன். போங்க போங்க, போய் ஜாலியா ரீல்ஸ் பண்ணுங்க. இல்ல சார், டாக்டர் தான். அட, அவருக்கு நான் பையங்க, அக்கறையில 1000 சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா சொல்லுங்க? இல்ல சார், இந்த டேப்லெட் போடுங்க, நான் போயிடுறேன் சார். அட, என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஏய் ஏய் மித்து, வாங்க. என்ன நீங்க வெளியிலவே தயங்கி நின்னுட்டு? வாங்க, நம்ம வீடு மாதிரி வாங்க, உள்ள வாங்க. தீபா, அந்த டேப்லெட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. சார் நான் பாத்துக்கிறேன். சரி மித்ரா. ஏய் சூப்பர் மித்ரா, கை கொடுங்க. எதுக்கு? இப்போ நீங்க நர்ஸ் கிட்ட சொன்னீங்களே, நீங்க போங்க, அவரை நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சார், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி டாக்டரோட ஆர்டர். சோ ப்ளீஸ் சமத்தா டேப்லெட் போட்டுக்கிட்டு 2 நாளைக்கு இந்த தொல்லை பண்ணாம இருந்துட்டு கிளம்புங்க. ஓ, டாக்டரோட ஆர்டர். ஆமா, டேப்லெட் போடுங்க. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் சார், செம்ம டயர்டா இருக்கு. நீங்க இத போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போய் தூங்குவேன். ப்ளீஸ். சரி, எனக்கும் உங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இந்த டேப்லெட்டை நான் போட்டுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த ஒண்ணு என்ன, 1000 மாத்திரை கொடுங்க, போட்டுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். ஓகே, அப்ப மாத்திரை வச்சுட்டு போங்க. எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப போட்டுக்கிறேன். என்னமோ பண்ணுங்க, நான் நாளைக்கு டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். மித்ரா, ஒரு முக்கியமான விஷயம். டேப்லெட் விஷயத்துல மட்டும் வினய் சொல்ற எதையுமே நம்பாத. அவன் டேப்லெட் போடாம தப்பிக்க என்ன வேணாலும் பண்ணுவாமா. அதனால உன் கண்ணு முன்னாடி அவன் டேப்லெட் போடணும்.
அதை மட்டும் நீ பாத்துக்க. சார் எஸ் Hey, Mitra, this is not fair. How can you do this to me? Hey, கசக்குது மித்ரா. ஓகே சார், நிம்மதியா தூங்குங்க. பாய், தூங்குங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். குட் நைட். மித்ரா, போ, போ, போ. உன் கனவுல பேய் பிசாசுலாம் வரட்டும். ச்சே. பிரீத்தியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நான் டாக்டர் நவீனோட பேஷண்ட். இன்னைக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? சாரி சார், ஆக்சுவலா டாக்டர் இன்னும் 2 நாளைக்கு ஊர்ல இல்ல. நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிடுங்க. ஓகே மேடம். ஓகே. ஐயோ, இவனா? இவன் எப்படி இங்க வந்தான்? ஒருவேளை நான் இங்கதான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்துட்டானா? இது அவன்தானா இல்ல வேற யாராவதா? அம்மா, சொல்லுங்க சார். ஒரே தலைவலிமா, ஒரு வாரமா. கண்டாக்டரை போய் பார்த்தேன், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்களேன், என்ன பண்றது? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. வந்தான், அவனேதான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதுக்குள்ள வந்து நிக்கிறான். நாம இங்க இருக்கோம்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கடவுளே, எப்படியாவது இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இந்தாங்கம்மா. சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆ. ஓ, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கானா? அதான பார்த்தேன். இவ்ளோ நாளா நம்மள ஞாபகம் வச்சுக்குவா போறான் ஒருக்கி. ஹே மித்ரா, ஏ மித்ரா, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் பிஸி.
நல்லா பாத்துக்கறாரா? எப்படி போகுது லைஃப்லாம்? மித்ரா ஓடுகாலி நாயே, மாட்டாமலா போயிடுவேன். ச்சே. நல்ல வேளை தப்பிச்சு. அப்போ அவன் இன்னும் நம்மள மறக்கல போல இருக்கே. மித்ரா, மித்ரா, என்னாச்சு? ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு. ஒன்னும் இல்ல தீபா, சும்மாதான் ஒரு கால். சரி சரி, லேப்ல உன்னை தேடிட்டு இருக்காங்க, போய் என்னன்னு பாரு. என்னங்க எங்க போயிட்டே இருக்குமா? திரும்பவும் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த ஃபைல பாத்துட்டு. ஓகே, கொடுங்க. எடுக்க மாட்டேங்கிறாளா? தெரியல, எடுக்க மாட்டேங்கிறா. இதுக்கு இத்தனை முறை ஃபோன் பண்றாங்க? பேசுங்க. ஹலோ மித்ராமா. அப்பா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க? நல்லா இருக்கமா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்கீங்க? சும்மாதமா கூப்பிட்டேன். உன் நினைப்பா இருந்தது, சரி அதான் பேசலாமேன்னு. சரிப்பா, நான் சாயந்தரம் கூப்பிடுறேன். பொறுமா, பொறு. உன் அம்மா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிடு. ஹலோ மா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சும்மா பேசுறதுக்குலாம் ஆபீஸ் நம்பருக்கு கூப்பிடாதீங்கன்னு. நான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டு கூப்பிட்டேன், ஆனா நீங்க சும்மான்னு சொல்றீங்க. அதான் டெய்லி சாயந்தரம் நானே கூப்பிடுறேன்ல. அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழுவுற? எதுவும் இல்லடி, நீ சாயந்தரமா கூப்பிடு. அம்மா சொல்லு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ போன கொடு. ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ஏன் அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு ஒரு வேலை இல்ல. அப்பா நீங்க முதல்ல அம்மா கிட்ட போன் கொடுங்க. கொடுங்கப்பா ப்ளீஸ். இந்தா. ஹலோ, என்னன்னு சொல்லுமா, என்ன பிரச்சனை? இந்த குணாளனோட ஆளுங்க தான் மித்ரா. ஏன், என்னவா அவங்களுக்கு? அதான் பேசி டைம் வாங்கியாச்சுல. வாங்கியாச்சுதான், ஆனா நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடுவோமோ என்னமோன்னு பயம் அவங்களுக்கு. வீட்டுக்கு வந்தாங்களா? அடிக்கடி வராங்கடி, வந்து சட்டமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கறாங்க. அவங்களுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டியிருக்கு. என்னம்மா சொல்ற? இத்தனை நாளா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லி என்ன செய்யறது? அது கூட காசு வாங்கின பாவத்துக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து திண்ணையில உட்காந்துக்கிட்டு போற வரவங்க எல்லாம் பம்பு எடுத்துக்கிட்டு ஒரே அவமானமா போச்சு மித்ரா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காது படவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுமா, விடு பாத்துக்கலாம். காசை திருப்பி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அதை தாண்டி நானும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை அடைச்சிட்டு தலை முழுகணும் மித்ரா.